ஹலோ செல்லம்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாகற்காய் செடியிலே இருந்துச்சு, ஒரு 6 காய் பறித்து வச்சுருந்தேன். அதை நான் இன்றைக்கி அவியல் பண்ணி ஒரு குழம்பு தாளிக்க போகிறேன். அடுத்தது குட்டி குட்டி காயாக இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. பெரிய காயெல்லாம் நேற்று தான் பறித்து கவரில் வச்சுட்டேன். அதை இன்றைக்கி குழம்பு தாளிக்க போகிறேன். அந்த செய்முறையை ஒரு வாட்டி பார்க்கலாம் வாங்க. இப்போ பாகற்காய் கட் பண்ணி தண்ணி விட்டு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு தண்ணி வடிகட்டிட்டேன், கசப்பு குறையணுன்ட்டு. பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். வாழைத்தண்டு பொரியலுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு பொரியல் தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாலாம், அடுத்தது தயிர் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அடுத்தது எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வானலில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டு கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு இப்போது தண்டு கொஞ்சமாக வேக வச்சுட்டேன். லைட்டாக சீக்கிரம் வேலை ஆகணுன்ட்டு அது ஒரு கிண்ணத்தில் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வடிகட்டிட்டு தாளிப்பு கொடுத்துட்டேன். தண்டு பொரியலுக்கு தேங்காவும் மல்லித்தழையும் வச்சு பொடிசாக அப்படியே நைஸாக ஓட்டி எடுத்துன்னு வந்துட்டேன் பவுடராக. லைட்டாக அந்த உப்பு கரைச்சி கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடலாம். தண்ணி தெளித்து வேகட்டும். திருப்பி விட்டு முக்கால் வேக்காடாக இருந்தது. இப்போ நல்லா வேக வச்சாச்சு. தண்ணி வற்றி போனோடனே அந்த தேங்காய் பூவும் மல்லித்தழையும் வச்சுக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து கொஞ்சம் சால்ட் வச்சுக்கிட்டேன். தேங்காய் பூவும் மல்லித்தழையும் பொடிசாக நைஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பொரியல் நல்லா கிளறி விட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்டு சாப்பிட்றது வயிற்றில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. வாழைத்தண்டு நல்லது உடம்புக்கு, குடலுக்கு ரொம்ப நல்லது, நார் சத்து உள்ளது இது. அதனால் தண்டு செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் தண்டு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. காரம் ரொம்ப வேண்டாம். 1 மிளகா வச்சுட்டேன். சூப்பராக இருக்கும். இதை அம்மா சாதம் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இது தண்டு பொரிச்சாலே சாதத்தோடு பேசு. இப்போ தக்காளியும் பூண்டும் குறைன்னு ஓட்டின்னு வந்துடுறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தாளாரமாகவே தாளிப்பு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விடுவேன். இந்த நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சி கடுகெல்லாம் வச்சு வெங்காயம் வச்சுட்டா. வெங்காயம் நல்லா செவரணும். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் எடுத்துட்டேன். தனி மிளகாத்தூள் வச்சு குழம்பு மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் வச்சுக்கலாம். ரொம்ப காரம் வேண்டாம். பாகற்காய் குழம்பு புளி இல்லாமல் தயிர் கொஞ்சம் சேர்த்து செய்கிறேன். புளி எலுமிச்சம்பழம் சைஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதில் பாதி புளி எடுத்துக்கிட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கிட்டேன். அதை மட்டும் சுடு தண்ணியில் மசித்து கரைச்சி ரெடியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டேன். தயிர் ஒரு 50 கிராம் விட்டு இந்த குழம்பு தாளிக்க போகிறேன். வெயில் அதிகமாக இருக்குது. வெறும் புளியில் செய்யறதுக்கு மனசு வரல. கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணி செஞ்சோம்னா குளிர்ச்சிக்கு கொஞ்சம் சூடு குறையும் உடம்புல. அதனால் இந்த வேலை பண்ணேன். இப்போது தக்காளியும் பூண்டும் குறைன்னு ஓட்டி எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இப்போ நல்லா அது பச்சை வாசனை போகணும். பாகற்காய் அவியல் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். தண்ணி வடிகட்டிட்டு இந்த பாகற்காய் குழம்பு சாப்பிட்றதுனால வயிற்றில் இருக்கிற அந்துப்பூச்சிலாம் வந்துடும். இது நல்லது உடம்புக்கு. சுகர் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அடிக்கடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மெயினாக தோசைக்கு நல்லாயிருக்கும். இது தயிர் ஒரு 50 கிராம் விட்டு நல்லா ஒரு தொக்கு பதத்து கொண்டு வரணும். மூடி போட்டு இதை அப்படியே சுண்டுற மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி விட்டு அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு. ஆனால் இது கட்டியாக எடுக்கணும். குழம்பு தண்ணியாக இருக்கக்கூடாது. தொக்கு பதத்துக்கு அப்படியே எடுத்து ஒரு கரண்டி சாதத்தோடு ஒரு கரண்டி வச்சாலே போதும். சாதம் நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இருக்கும் இது. டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூண்டும் முழுசாக போடல, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக போட்டுக்கிட்டேன். அந்த எடுத்து வச்சுருந்தேன்ல குட்டியாக புளி, அதை கரைச்சி அதை விட்டுட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். பாகற்காய் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இது. கசப்பு போயிடுச்சு, பாதி போயிடுச்சு. பசங்களாம் கூட சாப்பிட்லாம், தப்பு இல்லை, குழந்தைங்களாம். இப்போ நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஒரு கட்டியாக தொக்கு பதத்துக்கு இந்த குழம்பு வச்சு இறக்கிடலாம். சுகர் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள்
சரி நல்லது உடம்பு. சரிப்பா சரி. சரிப்பா சரி நான் வாங்கி. குழம்பு ரெடி ஆகிடுத்துரா, சாப்பிட வரீங்களா? இறக்கி வந்தாச்சு. நம்ம அந்த குழம்பு அவ்வளோதான். நல்லெண்ணெய் விட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்பா குழம்பு இறக்கி ஒரு கிண்ணத்தில் குழம்பு மீட்டுக்கலாம். நீங்கள் பார்க்கறதுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மெத்தட் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கடா, சூப்பராக இருக்கும். தோசையோடு வச்சு சாப்பிட்லாம். இந்த வெயிலுக்கு இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயும் நல்லெண்ணெயும் தயிரும் விட்டு வச்சேன். இது ஜீரகமும் வெந்தயமும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வறுத்தேன் இன்னைக்கு. வெந்தயம் வந்து ஒரு 100 வெந்தயம், நான் ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் வந்து 2 ஸ்பூன் வச்சு 100 ஜீரகம் வச்சு வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் போட்டேன். எனக்கு ஏன்னா அந்த ஜீரக பவுடர் வீட்டில் இல்லைன்னாலே எனக்கு பிடிக்கல. அது இருக்கணும், மிளகும் பவுடராக இருக்கணும், ஜீரகமும் எனக்கு பவுடராக வறுத்து ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் எனக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வைக்கும்போது வறுத்து அதை பொடி பண்ணி அப்பப்போ செய்கிறதோ ஒரு வாரத்துக்கு தேவையானது வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். மிளகும் ஜீரகமும் எடுத்தோமா ஒரு ஸ்பூன் போட்டோமான்னு போயிடும். அதை போட்டுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு நசிக்கிட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுடா, அவ்வளோதான். தயிர் தாளிப்புக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெள்ளரிக்காய் ஒன்று வாங்கினேன், தோல் சீவி வச்சுக்கிறேன். தயிர் பச்சடி வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி, உப்பு லைட்டாக போடணும். இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரிலாம் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. தண்டு பொரியல் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி சமையல் சாதம் வடிச்சிட்டேன். ஒயிட் ரைஸ் வச்சு பாகற்காய் குழம்பு, தயிர், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, தண்டு பொரியல், அவ்வளோதான் இன்றைய சமையல். அம்மா நீங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்தது குலோப் ஜாமுன் வந்து செய்ய போகிறேன். மாவு ஓடிட்டு ஒரு பக்கம் எனக்கு. அந்த வேலை பார்த்துக்கிட்டே குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன். பாப்பாவுக்கு பிறந்த நாள். அவங்க வீட்டிலேருந்து தான் ஒரு பாக்கெட்டு மாவு எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு கொடுத்து விட்டா, செஞ்சு கொடுமா அப்படின்னு. அதை இன்றைக்கி செஞ்சு தண்ணியெல்லாம் எல்லோரும் ஷேர் பண்ணிட்டேன். தம்பி வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன், பாப்பா வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அதோட டேஸ்ட் ஒன்று எடுத்து பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அவ்வளோதான்டா. எல்லோரும் இனிப்போடு கொண்டாடுங்க, நல்லா இருங்க, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க. பிள்ளைங்களுக்கு எது எது பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுங்கடா. பாய் பாய்.